ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கபிலன் என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்ம உதய பெருமாள் நாமினேஷனில் சைன் போடுறாங்க. அதே சமயத்தில் வர்மா சொன்னபடியே ஒரு நியூஸை நம்ம மோனிகா மூலமாக வெளியிட போகிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆயலி மோனிகாவுக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செல்வன் ஆகியும் நம்ம உதய பெருமாள் நாமினேஷன் பண்ணிட்டு வந்த உடனே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போன உடனே கபிலன் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, உங்களுக்கு கபிலனோட இதுதான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம உதய பெருமாளும், இல்லை ஃபோன் எப்போ சைலண்டில் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, என்னாச்சு கபிலனுக்கு, கபிலா இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கபிலனோ எவ்வளோ சொன்ன பிறவோ என்னை தாண்டி நீங்கள் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் நம்ம உதய பெருமாள்கிட்ட கோபப்பட ஆரம்பிக்காங்க. வர்மாவுக்கு நம்ம உதய பெருமாள் நாமினேஷன் பண்ண விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த உதய பெருமாள் என்ன தைரியம் தான் நான் இவ்வளோ சொன்ன அப்புறமும் இதில் நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருப்பான். பேசாமல் நம்ம சொன்னபடியே நடந்துக்க வேண்டியதுதான், இல்லைன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் எல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு நம்ம மோனிகாவோட சேனலுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த மோனிகாவுக்கு சந்தோஷம் ஆகிடுது. நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இப்போ செமையாக ஒரு ஐடியா மாட்டியிருக்கு. இந்திராணியோட குடும்பத்துக்கு இதோட பெரிய ஒரு அவமானம் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன இந்திரா சும்மா நல்லா சந்தோஷமாக இருக்க போல், செழியன் இல்லை இப்போ உன்னோட வீட்டில் தானே இருக்கா அப்படி கேட்கும்போது, இந்திராணி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட ஃபோன் பேசுகிற அப்படி கேட்கும்போது, நம்ம மோனிகாவும் இன்றைக்கி நைட்டு ஒரு விஷயத்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் எங்கள் சேனலில், அதை பார்த்தேன்னா உனக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் உன்னை வீட்டில் உன்னோட சித்தப்பா வர எலெக்ஷனை நிற்க போகிறாங்களாமே அப்படி கேட்கும்போது, நம்ம இந்திராணியும், ஆமாம் இந்த சித்தப்பா நாமினேஷன் பண்ண தான் செய்திருக்காங்க, அவங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லும்போது, மோனிகாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நைட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், அதை பார்க்க மறந்துடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி பயங்கர டென்ஷனில் இருக்கிறத கவனித்து நம்ம ஆயிலையும், என்ன நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படி கேட்கும்போது, நம்ம இந்திராணியும், இல்லை மோனிகா தான் இப்போ ஃபோன் பேசுனா ஏதோ நைட்டு அவளோட சேனல்லேருந்து ஏதோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம், அதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லும்போது, நம்ம அயலியும், அவள் எல்லாம் நிஜமாவே சின்ன மேட்டராக இருந்தால் கூப்பிட மாட்டாளே, ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவள்கிட்ட மாட்டியிருக்க போல அப்படி சொல்லும்போது, இந்திராணியும் நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படி சொல்லும்போது, நம்ம செழியின் பக்கத்தில் இருக்கும்போது அயலியும், அதான் நீங்கள் அந்த சேனலில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம செழியனும், எனக்கு அந்த சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த சேனல்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லும்போது, நம்ம ஆயிலையும், என்ன சொல்கிறீங்கன்னா இதை பற்றி எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எதுக்காக இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம செழியனும், இனிமேல் என்னோட ஒய்ஃபுக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், அதனால தான் அந்த சேனல்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபுக்கு யார் கூடலாம் பேசுகிறது பிடிக்காதோ அவங்க கூடலாம் நான் பேச போகிறதும் இல்லை, அப்படி தானே இந்திராமா அப்படி சொல்லிட்டு நம்ம செழியன் இந்திராணிக்கு முன்னாடி சொல்லும்போது, இந்திராணிக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல், இப்போ தான் இதெல்லாம் புத்தி வந்துச்சா, இதெல்லாம் முதலே சேர்ந்துருந்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி செழியனை பார்த்து கேட்க ஆரம்பித்தாங்க. நம்ம அயலிக்கு எப்படியோ செழியன் கூடிய சீக்கிரத்தில் இந்திராணியோட மனசில் இடம் பெற்றுருவாங்க. சீக்கிரமாட்டு அண்ணியும் செழியனும் சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அயலிக்கு வந்துட்டுன்னே சொல்லலாம். நம்ம செழியனும், மோனிகா ஒரு விஷயத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஆதாரம் அவள்கிட்ட மாட்டியிருக்கோம், இல்லைனா இப்படிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி என்னதான் அவள் பண்ண போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் இந்திராணியும் அதற்காக தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம உதய பெருமாளுக்கு தெரிய வருது. உதய பெருமாளும், என்ன இந்திரா என்ன விஷயமா இருக்கும் அப்படி கேட்கும்போது, எனக்கும் என்னன்னு தெரியல சித்தப்பா, ஆனால் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் ஏதாவது ஒரு செயலை இந்த மோனிகா பண்ணுவா, அதனால என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலான்னு நம்ம இந்திராணி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மோனிகாவோட சேனலில் நைட் என்ன தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தயாராக நிற்கும்போது, கரெக்டாக ஒரு நியூஸ் வருது. அதில் ஒரு சங்கரின்னு ஒருத்தங்க பேசுகிற மாதிரி அதில் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் தான் சங்கரி, உதய பெருமாள் ஒருத்தங்க எலெக்ஷனில் நாமினேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஊருக்கே நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்டவங்க ரொம்பவே நல்லவங்க எதுவுமே கிடையாது, அவங்களோட மனைவி தான் நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சங்கரியோட பேரை பற்றி அதில் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து உதய பெருமாள் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்மளை பற்றி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும்போது, கபிலன் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, அந்த வர்மா சொன்ன மாதிரியே செய்துட்டா, இதுக்கு தான் ஏற்கனவே இவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நாமினேஷன் பண்ணாதுங்கன்னு, என்ன சொன்னாலுமே என்னையும் மீறி இப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு, இப்போ அவமானப்பட்டு நிற்கிறது நம்ம தானே சொல்லிட்டு யோசிக்கும் போது, நம்ம செல்வன் ஆகி அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகி நம்ம
உதய பெருமாள் கிட்ட என்னது இது? எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு பெரிய புரளிய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி கேட்கும்போது, நம்ம கபிலனோ இதுக்கு தான் நான் முதல்லயே தலபாடா அடிச்சுக்கிட்டேன். எவ்வளோ தூரம் நான் உங்கள்ட்ட சொன்னேன் நாமினேஷன் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ சொன்னாலுமே நீங்க கேட்கவா போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. செல்வனாகியும் இந்த அவமானம் எல்லாம் நமக்கு தேவையா? முதல்ல மோனிகா வந்து இப்படி ஒரு நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. இத வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்க டெலிகாஸ்ட் பண்றது எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வன் ஐயா சமாளிக்க பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. ஆயிலியும் சிவா கிட்ட வந்து மோனிகா எப்படி ஒரு செயல் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ மாமாவை வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாது, அவங்களோட பேர் எல்லாம் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்திருக்காங்கன்னு நம்ம ஆயிலி சிவா கிட்ட சொல்லும்போது, சிவாவும் ஆமாம் ஆயிலி எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. இது கபிலனோட வேலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அப்பாவை இந்த இடத்துல இருந்து மீட் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் டென்ஷனில் இருக்கும்போது வர்மாவும் ஃபோன் பண்ணி, என்ன கபிலா நியூஸ் எல்லாம் பார்த்தல, நான் சொன்ன மாதிரியே செய்துட்டேன்ல, ஏற்கனவே உன்கிட்ட எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணியிருக்கேன், உன்னோட அப்பாவை இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கக்கூடாதுன்னு. அப்படி இருந்தப்புறம் என்னையும் மீறி என்னோட மிரட்டல் எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கலைல்ல. நான் மட்டும் இந்த செயலை இப்போ செய்யலைன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதுக்கு தான் இப்படி பண்ணேன். எப்படி நான் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கபிலனும் எதுக்கு வர்மா இப்படிலாம் செய்த? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படி அது என்னோட அப்பாவை தடுத்து நிறுத்திடுவேன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அவசரப்பட்ட அப்படி சொல்லும்போது நம்ம வர்மாவும், என்ன நான் உனக்கு எவ்வளோ டைம் தந்தேன், அதுவும் உன்னோட அப்பா நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் வெளியிட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இதுக்கு மேலே உள்ள எல்லா ரகசியத்தையும் நான் வெளியில் கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும், சரி வர்மா இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே போதும், தயவு செய்து இனி இதை பற்றி எதுவுமே வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வர்மாவும் உனக்கு நிறைய டைம் தந்தாச்சு, இனிமேலாவது நான் சொல்கிற மாதிரி நடந்துக்க பார்த்துக்கொண்டு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம கபிலனும் அந்த கோபத்தை எல்லாத்தையுமே உதய பெருமாள் கிட்ட தான் காட்டுறதுக்கு தயாராகிறாங்க. உதய பெருமாள் கிட்ட வந்து இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், வர்மா உங்களை மிரட்டினா தானே அதை எல்லாத்தையுமே மீறி நீங்கள் இப்படி நாமினேஷன் பண்ணிட்டு வந்து நின்னனால தான் உங்களை பற்றியும் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி சொல்லும்போது உதய பெருமாளும், எனக்கும் அந்த சங்கரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் தான் ஏதோ ஒரு நியூஸை இப்படி பரப்பி விட்டுருக்காங்க. என்னக்கா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மகன்தான், அது நீ தான் என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு நம்ம கபிலனோட கையை பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. கபிலன் வந்து, இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டுன்னு சொன்ன அப்புறமே அதெல்லாம் மீறி நீங்கள் நாமினேஷன் செய்கிறதுல தானே ரொம்பவே உறுதியாக இருந்தீங்கன்னு சொல்லும்போது உதய பெருமாளும் நம்ம கபிலனை அப்படியே கட்டி அணைச்சி, நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத, நீ தான் என்னோட வாரிசுன்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்து நம்ம சிவா அதை கவனிச்சிடுறாங்க. சிவாவுக்கு அது தாங்கவே முடியலை. அப்பா ஒருபோதுமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம சிவாவோட மனசில் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மோனிகா தான் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆயிலியும் என்னை மோனிகாவை சும்மா விட போகிறதில்ல. மோனிகாவோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம ஆயிலி செம அதிரடியாக இறங்க போகிறாங்கன்னு சொல்லலாம்.